கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த வழக்கானது இன்று காலை சுமார் 11 மணி 11:30 மணிக்கு ஆரம்பித்திருக்கும். நீதிபதிகள் சரமாரி கேள்விகளை எழுப்பிக் கொண்டே வந்தார்கள். வந்து தற்போதைக்கு ஏனென்றால் அடுத்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்பதால் இந்த வழக்கு விசாரணையை நிறுத்தி வைத்துவிட்டு வழக்கு விசாரணையை மதியம் 2:15 மணிக்கு துவங்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த 2:15 மணிக்கு துவங்கும் பொழுது, அதாவது வழக்கு விசாரணையை துவங்கும் பொழுது 3 மணிக்குள்ளாக 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கையை கொண்டு வர வேண்டும். அவரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதுவரை பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என தெரிகிறது. ஆகவே அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். மேலும் நீதிபதிகள் பல கருத்துக்களை மிகவும் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்கள். காவல்துறையினர் மக்களை பாதுகாக்கத்தான் இருக்கிறார்கள். காவல் நிலைய மரணங்களை நீதிமன்றம் உன்னிப்பாக கவனிக்கிறது என கூறியிருக்கிறார்கள். அரசு தரப்பின் இந்த நடவடிக்கை போதுமானதாக இல்லை. வழக்கு சிபிசிஐடிக்கு மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறது. மாநில காவல்துறைக்கு தானே, அதுவும் சிபிசிஐடி என்பது மாநில காவல்துறை தானே என நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோல இந்த வழக்கை மாநில அரசு, தமிழ்நாடு அரசு நீர்த்து போக செய்யும் வகையில் செயல்பட்டால் நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கும் என கூறியிருக்கிறார்கள். அதுபோக சட்டவிரோத காவல் மரணம் அடிப்படை உரிமைக்கு எதிரானது என கூறிய நீதிபதிகள் திருப்புவனம் நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் அவரது விசாரணை அறிக்கையை 3 மணிக்குள்ளாக கொண்டு வந்து தாக்கல் செய்ய வேண்டும். மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலின் உதவி ஆணையர் அஜித் தாக்கப்பட்டதை உதவி ஆணையர் அலுவலகத்திலிருந்து தான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அலுவலகத்திற்கு பின்பாகத்தான் இந்த மாட்டு தொழுவமானது, மாட்டு கொட்டகையானது இருக்கிறது. அந்த வீடியோவை எடுத்த சட்டீஸ்வரன் என்பவர் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். உடற்கூறு அறிக்கையை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் உடற்கூறு அறிக்கையை 3 மணிக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதுபோக முக்கியமான ஒரு விஷயத்தை இருக்கிறார்கள். மிளகாய் பொடி மேம்படுத்தப்பட்டதா என மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் தெரிய வரட்டும், மிக கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறியிருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்பாக எப்படி, அதுபோக மடப்புறம் கோவில் உதவி இந்து சமய அறநிலையத்துறையின் கோவில் உதவி ஆணையர் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்கள். இது போக இந்த வீடியோவை எடுத்த சட்டீஸ்வரனும் ஆஜராக வேண்டும். இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வழக்கு விசாரணையானது 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2:15 மணி 3 மணிக்கு இந்த அறிக்கைகளை, ஆவணங்களை பார்த்த பிறகுதான் இன்று ஒரு பலமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.